பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது இந்த விஷயத்தை தெரியாமல் கூட செய்து விடாதீர்கள். இது மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் அவமதிக்கும் செயலாகும். நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கோவிந்தா என்று காமெண்ட் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதலில் பெண்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது தலை விரித்த கோலத்தோடு செல்லக்கூடாது. இரண்டாவதாக வெறும் கையோடு கோவிலுக்கு செல்லக்கூடாது. குறைந்தது துளசி மாலையாவது வாங்கி செல்ல வேண்டும். மூன்றாவதாக எப்பொழுதுமே பெருமாளை நேருக்கு நேராக நின்று தரிசிக்க கூடாது. பக்கவாட்டில் நின்றே தரிசிக்க வேண்டும். நான்காவதாக பெருமாள் கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. உங்கள் குடும்ப நபர்களோடு மட்டுமே சாப்பிட வேண்டும். இந்த பிரசாதத்தில் மகாலட்சுமி இருப்பதாக ஐதீகம். ஐந்தாவதாக பெருமாள் கோவிலில் அமர்ந்து வரக்கூடாது. சாமியை வழிபட்ட பின் நேராக வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும். கடன் பிரச்சனை மற்றும் செல்வ செழிப்பாக வாழ நான் சொல்லும் இந்த பெருமாள் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள். இந்த கோவில் மகாமுனிவர் வசிஷ்டரால் நிறுவப்பட்டது. இவரின் சக்தி நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு இருக்கும். அந்த கோவிலை பற்றி தெரிந்து கொள்ள அந்த கோவிலுக்கு நேரில் சென்று அங்கு ஒரு முழு